குறிப்பா பாஜக மேலிட பொறுப்பாளரோடய வந்து சந்திச்சிருக்கீங்க. தென் மாவட்டங்கள்ல வலுவா இருக்க டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இணைப்பு தொடர்பா என்ன என்ன மாதிரியான கருத்துக்கள் பரிமாறுது? குறிப்பா அவர்களை இணைச்சிக்கணும் அப்படிங்கிற முடிவுல என்ன மாதிரியான கருத்து நிலவு? அதாவது நாங்க வந்து கட்சியை தான் பார்க்க வந்திருக்கிறோம். வேற அரசியல் வந்து ரொம்ப ஒன்று நாங்க வந்து பேசிக்கிறோம். இல்ல சார், நீங்க ஒரு கர்டேசினா ஒரு பாஜக மேலிட பொறுப்பாளர் முக்கியமான நிர்வாகிகள்லாம் வந்திருக்கீங்க. அது இந்த அணிகள் இணைப்பு, அதே போன்று அவரு டெல்லியில போய் அமித்ஷா சந்திச்சு வந்தாரு. இது தொடர்பா ஏதோ முடிவு நாங்க அது பற்றி எதுமான கருத்து நாங்க பேசிக்கிட்டாங்க. சும்மா கட்சியை பார்த்துட்டு போலான்னு வந்தா நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருந்தனால உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நேரம் வரும்போது நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். இன்னும் 6 மாசம் இருக்கு. கண்டிப்பா அது பற்றி அதான் சொல்றேன், உங்களுக்கு பிறகு சொல்றேன் சார். அவங்கள அதிமுகவில் இணைக்கிறது உட்கட்சி விவகாரம் சொல்லிட்டீங்க. சூசகமானு சொல்ல முடியாது. அதாவது அரசியல்ல நிரந்தரமா நண்பர்களும் பகைவர்களும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு 6-7 மாசம் இருக்கு. அதிமுக கூட்டணிக்குள்ள அதிமுக கட்சிக்குள்ளார டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் ஓபிஎஸ்சியும் இணைக்க மாட்டேன்னு இவங்களுக்கு அதிமுக பொதுச்சா திட்டவட்டமா இருக்காரு. ஆனா இப்ப அதுல என்டிஏ கூட்டணியில அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? இணைவாங்களா இணைய மாட்டாங்களா? அது பத்தி நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். தொடர்ந்து அண்ணாமலை வந்து அதாவது என்னன்னா தொடர்ந்து அண்ணாமலை தொடர்ந்து அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளார வரணும், இல்லைன்னா அவங்களை இணைக்கணும் தொடர்ந்து அண்ணாமலை வலியுறுத்தி வராரு. என்டிஏ கூட்டணியிலேயாவது அவர்கள் இணைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாவது அது பத்தி நீங்க அவங்கள்ட்ட முதல்ல கேளுங்க. அவங்க அதுல இருந்து வெளியே போயிருக்கிறாங்க. அதை பத்தி நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. அதை பத்தி இப்ப டிடிவி தினகரன் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவா போய் ஒரு கருத்து சொல்லிட்டு வராரு. ஆனால் அண்ணாமலை தொடர்ந்து அவங்க உள்ளார அரசியல்ல வந்து நான் இப்ப சொன்னல உங்களுக்கு நிரந்தரமா யாரும் கருத்து ஆதரிச்சும் எதிர்த்தும் பேச முடியாது. ஒரு சமயத்துல அவங்களே சொன்னாங்க யூபிஎஸ் முதலமைச்சராக வருவதற்கு நான் பிரச்சாரம் செய்யணும்னு சொன்னாங்க. இப்ப அதுல இருந்து அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால அதை பத்தி கருத்து நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். சார், நீங்க ஒட்டுமொத்தமா தமிழகத்துல தென் மாவட்டம் வட மாவட்டம்னு நீங்க பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மேற்கு பகுதி கொங்கு நாடா இருந்தாலும் சரி, வடக்கு பகுதியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் உறுதியா ஆட்சி மாற்றம் வருவது உறுதிங்கிறதான் என்னால உறுதியா சொல்ல முடியும்.